நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தனியார் செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த இளைஞர் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறி உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் மற்றும் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம் சுபா. பழனி அருகே தனியார் செங்கல் சூளையில் வடமாநில இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தும்பலப்பட்டியைச் சேர்ந்தவர் மௌலீஸ்வரன் மகன் சரவணன், வயது 23 ஆகிறது. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜேபி சேம்பர் என்ற தனியார் செங்கல் சேம்பரில் வேலை செய்து வருகிறார். இந்த சேம்பரில் வடமாநில இளைஞர்கள் பலர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சரவணன் சேம்பருக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் காலை வரை வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதிகாலை அவர் உயிரிழந்தவாறு இரத்த காயங்களுடன் கிடந்துள்ளார். வேலைக்கு வந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கீரனூர் போலீசார் சம்பவத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த சரவணன் உறவினர்கள் வடமாநில இளைஞர்களால் தான் சரவணன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சரவணனின் உடலை போலீசார் மீட்க விடாமல் தடுத்து நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து உறவினரிடம் டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பழனி அருகே வடமாநில இளைஞர் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கடும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.